எந்த அரசா இருந்தாலுமே வந்து டிஜிபி தன்னுடைய ஆளை தான் போடுவாங்க. அதில் நான் மாற்றி பேச விரும்பல. இப்போ நீங்கள் எதிர்க்கட்சிகள் எங்கேயாவது ஒரு கூட்டம் நடத்துனாங்க, போய் பர்மிஷன் கேட்கலாம், கொடுக்கவே மாட்டாங்க. அது அது அதிமுக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், நாம் தமிழர் எந்த கட்சியாக இருக்கட்டும், ஒரு போலீஸ் பர்மிஷன் கேட்டாங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் திமுக என்ன வேணால் பண்ணலாம், அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் வந்து கொடுப்பாங்க. அப்போது இந்த விஷயங்கள், இந்த தைரியங்கள்லாம் எப்படி வருதுன்னா, திமுகவினுடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய அசைவுகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை செயல்படுது. டிஜிபி வந்து உங்களுக்கு ஃபேவரானவங்களை வந்து போட்டுருவீங்களா சொல்லிட்டு கேட்கறதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. அது எப்படி இவ்வளோ வெக்கமே எல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியல எனக்கு. இருக்கார்ல பொறுப்பு டிஜிபி, இவரே ஒரு பிடிச்சவங்கன்றதால தான் வச்சுருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இல்லை அதிமுக விஜய் எதிர்க்கலை, அவர் எதிர்க்கவும் மாட்டார். ஏன்னு கேட்டால் அதிமுகவுடைய ஓட்டையும் தனக்காக வரணும்னு நினைக்கிறார். ஏன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கின்றது அதிமுக தான். எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி தொடர்ந்ததுக்கு முன்னாடியே அவர் வந்து எம்எல்ஏ, அவர் அப்போவே திமுக மேடையில் பயணித்தவர், அப்போவே அரசியல்வாதி தான் அவர் மினிஸ்டராக தான் ஆகலை, மற்றபடி எல்லாமே அவர் பயணிச்சுட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உடனே அடுத்த இந்த படியில் கால் வச்சு ஸ்ட்ரைட்டாக 10வது படியில் போய் நான் உட்காரன்னு சொன்னால் அதிமுக நீ மட்டும் கிடையாது நானும் தான் அப்படின்ற அந்த வாக்கு வங்கியை வந்து கொண்டு வரதுக்காக தான் திரு விஜய் பேசுகிறாரு. அதிமுக அவர் எதிர்க்க மாட்டார், நீங்கள் எலெக்ஷன் முடிவு வரைக்கும் முதல்ல எதிர்க்க மாட்டார். ஈவன் அவர் கூட சேரலாம் வருகின்ற நாட்களில். நான் 26ன்னு சொல்ல, பிற்காலங்களில் சேரலாம். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட அட்வொகேட் பிரதாப் சார் இருக்கார். வணக்கம். வணக்கம் சார். பொறுப்பு டிஜிபி நியமனம், அதாவது நேற்று கூட வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து அதை பற்றி பேசியிருக்காரு. இதை வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டுருக்காங்க, ஏன் வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, இதில் வந்து திமுக கட்சிக்கு என்ன வந்து ஏன் வந்து இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, ஒரு டிஜிபியை நியமனம் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதே சமயம் கவுண்டருக்கு வந்து அவங்களோட அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் இதை ஃபஸ்ட்டு இது பண்ணது, நீங்கள் தான் வந்து முதல் ராமானுஜம் அவர்களை வந்து பொறுப்பு டிஜிபியாக நியமிச்சு அதுக்கப்புறம் டிஜிபியாக நியமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படி சார் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு? இல்லை, இந்த திமுக வந்து ஏதாவது கேட்டால் இல்லை அதிமுக போய் கேளுங்க, அதிமுக தான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, மக்களே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதிமுக மேலே அலிகேஷன் இருக்கக்கூடிய நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஆனால் திருப்பி வந்து நானும் வந்து அதே மாதிரி தான் இருப்பேன், அதை விட மோசமாக இருப்பேன்னு சொல்லக்கூடியது என்ன விதமான நடைமுறை? அதாவது ராமானுஜம் அவர்களை போட்டது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்போ போட்டாங்க. இப்போ அதுக்கான சூழல் இருக்கான்னு கேட்டால் இப்போ அதுக்கான சூழல்லாம் கிடையாது. இவங்க ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆக போகிறாருன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி டிஜிபி தேர்வு வந்து அனுப்பணும், அங்கே யூபிஎஸ்க்கு அனுப்பணும், அங்கேருந்து இங்கே வரணும், இவ்வளோ ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஆனால் இந்த அரசு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே படலை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை நடக்கக்கூடிய அந்த அத்துமீறலுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, முதல் காரணம் ஒரு டிஜிபி இல்லாதது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இந்த டிஜிபி இருக்கார், நாளைக்கு வேறு ஒரு டிஜிபி வரும்பொழுது இவர்னா அதே டிஜிபி பதவியில் இருப்பவர் கிடையாது. அப்போ இவர் வந்து அடுத்த கேடரில் தான் வந்து போயிடுவார். அப்போது இவரை பார்த்து எப்படி பயப்படுவாங்க? இவர் இருக்கிறாரா இல்லைன்னே தெரியாது, நீங்கள் எனக்கு சுப்பீரியருமா இல்லைன்னே தெரியாது, அப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டருக்கு நான் வந்து ஒபே பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது இல்லையா? அப்போ அது மாதிரி சூழல் தான் வந்து இருக்குது. இந்த பொறுப்பு டிஜிபி அப்படின்றதே ஒரு தேவையில்லாத ஒரு கான்செப்ட். இவங்க டிஜிபி வந்து நியமனம் வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மந்திரி யாருன்னு கேட்டால் முதலமைச்சர். அவர் தான் வந்து தன்னுடைய இரும்பு கரங்களால் வந்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொன்னார். இன்றைக்கி அந்த இரும்பு கரங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் பெண்கள் சார்ந்த பாலியல் வல்லுணர்வுகள், மிகப்பெரிய சட்ட பிரச்சனை நடக்கும் பொழுதெல்லாம் அந்த இரும்பு கரங்களை என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியல. அப்போ இந்த பொறுப்பு டிஜிபியை இவங்க நியமனம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், திமுகவிற்கு ஒரு பெரும் ஒரு சட்ட ஒழுங்கு நீங்கள் வந்து ஈஸியாக கேள்வி கேட்ட முடியாது. எங்கள் டிஜிபியாக அங்கே இல்லை, இதெல்லாம் நாங்கள் ப்ரொசீஜர் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சொல்லுவாங்கள்ல, அவங்க சும்மா சாகுபோக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட வேலையை தான் திமுக வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் தொடர்ந்து வந்து கேள்வி எழுப்புகிறாங்க. ரெண்டாவது, இப்போ இவங்க வந்து இந்த பொறுப்பு டிஜிபி வந்து ஒருவேளை போட்டிருந்தா தமிழ்நாட்டினுடைய அந்த காவல்துறை சில விஷயங்கள்லாம் தவறுகள் நடக்காமல் இருந்திருக்கும் அப்படின்றது நம்ம எண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. இப்போ பொறுப்பு டிஜிபி நியமனத்திலே வந்து 2 வருஷன் சொல்லப்படுது. என்னென்னா, இவங்களோட அதாவது திமுகக்கு ஆதரவாக இருக்கிற அது ஆட்களை வந்து இங்கே கொண்டு வரணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதிமுக நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஆட்களை தானே வந்து இந்த எந்த அரசாக இருந்தாலுமே வந்து டிஜிபி தன்னுடைய ஆளை தான் போடுவாங்க. அதில் நான் மாற்றி பேச விரும்பல. ஆனால் திமுக ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நினைக்குது அப்படின்னா,
காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்று சொன்னாலே நமக்கு வேலை செய்யக்கூடியவங்க தான். யாருக்கு? திமுகவுக்கும் அந்த குடும்பத்திற்கும் வேலை செய்யக்கூடியவங்க தான். பொதுவா எல்லா ஆட்சியாளர்களுமே தங்களுக்கு ஃபேவரட் ஆனவங்கள தான் வந்து தலைமைச் செயலரா வந்து போடுவாங்க. டிஜிபியா போடுவாங்க. இதுதான் வழக்கம். ஏன்னா அப்பதான் வந்து ஒரு அரசு இயந்திரம் இவங்க நினைக்கிற மாரி செயல்பட முடியும். அது ஒரு ஃப்ளெக்சிபிளும் கூட. அத நான் பெருசா குறை சொல்ல விரும்பல. ஆனா இவங்க அந்த எல்லா வேலைய விட தன் குடும்ப வேலைய கவனிக்கிறதுல பிஸியா இருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து யாருக்கு பயப்படுறாங்கன்னு கேட்டா, நியாயமா அவங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு பயப்படணும். ஆனா இவங்க வந்து எம்எல்ஏக்களுக்கும், மினிஸ்டர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பயந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, இதுவரைக்கும் அவர் பணியில் தான் இருக்காரு. அவர வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு சஸ்பென்ஸ் கூட வந்து இவங்க வந்து பண்ணல அப்படின்னா, இந்த அரசு இயந்திரம் எப்படியாப்பட்டதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியுது. இதில வந்து பொறுப்பு டிஜிபி அப்படின்ற விஷயம் வந்து நீங்க சொல்லக்கூடிய போது அதிமுக வந்தாலும் ஃபேவரா தான் போடுவாங்க. பட் அட்லீஸ்ட் அவங்க போடுறாங்க இல்லையா? நீங்க அத கூட செய்ய மாட்றீங்களே! அப்புறம் கேட்டா வந்து இரும்பு கரங்களுக்கு வந்து ஓய்வே இல்லாம செயல்படுதுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு ஒரு வீண் பேச்ச தான் பேசுறாங்க. ஒரு 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 நாட்டுக்கு, அதாவது ஒரு தமிழகம் போன்ற ஒரு இடத்துக்கு வந்து ஹெட் ஆஃப் போலீஸ், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஹெட் ஆஃப் போலீஸ் ரொம்ப முக்கியம் தானே சார்? ஆமா. அதுதான் இவங்க பண்ண மாட்றாங்க இல்லையா? அதான் திரும்ப திரும்ப என்ன சொல்ல விரும்புறேன் அப்டின்னா, காவல்துறை வந்து திமுகவிற்கு வேலை செய்ய வைக்கிறாங்க. இப்ப நீங்க நீங்க எதிர்க்கட்சிகள் எங்கேயாவது ஒரு கூட்டம் நடத்துனாங்க, போய் பர்மிஷன் கேளுங்களேன், குடுக்கவே மாட்டாங்க. அது அது அதிமுகவா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், நாம் தமிழர் எந்த கட்சியா இருக்கட்டும், ஒரு போலீஸ் பர்மிஷன் கேட்டாங்கன்னா குடுக்கவே மாட்டாங்க. ஆனா திமுக என்ன வேணா பண்ணலாம். அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் வந்து குடுப்பாங்க. அதான் நீங்க பாருங்க, நமக்கெல்லாம் ஒரு ஆபத்துன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். பெண் காவலர்களையே சீண்டக்கூடிய ஆள் வேலை யாரா பார்ப்பான்னா, திமுககாரன் பார்ப்பான். அந்த வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். அங்க நடந்த விஷயங்கள்லாம் நம்ம கேட்டுருப்போம். அப்போ இந்த விஷயங்கள், இந்த தைரியங்கள்லாம் எப்படி வருதுன்னா, திமுகவினுடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய அசைவுகளுக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை செயல்படுது. நீங்க நாளைக்கு டிஜிபி போட்டு, அந்த டிஜிபி வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான டிஜிபியா இருந்து, நான் வந்து முதலமைச்சர் சொல்றத கேட்க மாட்டேன். ஒரு ஆட்சி நிர்வாகம் சரி நடக்கணும்னு சொல்ட்டா, அது இவங்களுக்கு தானே பேக் ஃபயர் ஆயிடும். அப்போ உங்கள போட்டு ஏன்னா நீங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு டிஜிபிய வந்து உடனே மாத்திடவும் முடியாது. பெரிய ப்ரொசீஜர் அது. அப்போ எதுக்கு இதெல்லாம் இருக்கிறது இன்னும் 6 மாசம். 6 மாசத்தோட திமுக இதோட அவ்வளோதான் முடிஞ்சு போகுது. அதுவரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்காக இவங்க வேலை செய்யட்டுன்ற காரணத்துக்காக தான் டிஜிபி வந்து போடாம இருக்காங்க. சரி, இதுல வந்து டிஎம்கே சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு ஏன் வந்து இவ்ளோ பெரிய இது அ பாஜகவோட ஆட்கள் யாரையாவது வந்து கொண்டு வந்து வைக்கிறதுக்காக தான் கவர்னர் மாரி இதுலயும் வந்து ஒரு பொறுப்ப போடலான்னு யோசிக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் எப்பேர்ப்பட்ட பதில்னா, ரொம்ப கேவலமான பதில். டிஜிபிய போடல, ஏன் போடலன்னு கேட்டா, நாங்க வந்து போட மாட்டோம். ஏன் உங்களுக்கு ஃபேவரான ஆள போட சொல்றீங்களான்னு கேட்குறதா என்ன மாரி பதில் இது? ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைமை காவல் இயக்குனரே நான் நியமிக்க மாட்டேன். அப்ப யார் நியமிப்பாங்க? அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஒரு அரசுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு ஃபேவரானவங்கள நீங்க கொண்டு வரதுக்கு பார்ப்பீங்க. அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு முன்னுக்கு பின்னா இருக்கு. நீங்க ஏங்க இந்த திட்டத்த செயல்படுத்தல? ஏங்க இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ ஒரு ஸ்டேஷன்ல போயிட்டு, எங்க இன்ஸ்பெக்டர் இல்லையான்னு கேட்டா, இன்ஸ்பெக்டர்லாம் இல்ல. ஏங்க இல்லன்னு கேட்டா, இன்ஸ்பெக்டர் இருந்தா வேலை செய்வாரு. அதனால வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாரி இருக்கு நீங்க சொல்றத பொறுத்து. டிஜிபி வந்து வந்து உங்களுக்கு ஃபேவரானவங்கள வந்து போட்டுருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. அது எப்படி இவ்வளோ வெட்கமே இல்லாம பேசுறாங்கன்னு தெரியல எனக்கு. சரி, இப்ப கோர்ட் என்ன சார் முடிவு எடுக்கும்? இப்போ ஒரு அட்வொகேட்டா வந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஒரு மிகப்பெரிய இது போயிட்டு இருக்கு. இப்ப என்ன சார் முடிவு வரதுக்கு இல்ல வாய்ப்புகள் அவங்க திருப்பியும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா ஸ்ட்ரிக்ட்டா வந்து யுபிஎஸ்சிக்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் இதுல வந்து முடிவெடுக்கக்கூடியது அத செயல்படுத்தக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. அத இவங்க முறையா பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க அத. ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாசம் தானே இருக்கு ஆட்சி காலம். ஸோ அது முடியத்துக்குள்ள போட்டுருவாங்க தான் கண்டிப்பா. ஏன்னா போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு எலெக்ஷன் நடக்கணும். ஏன்னா பிப்ரவரிக்கு பிறகாகவே இந்த அரசுக்கு பெரிய அதிகாரங்கள்லாம் இருக்காது. உங்க ம். எலெக்ஷன் டேட் அறிவிச்சாலே அதிகாரங்கள்லாம் வந்து குறைக்கப்படும். அப்போ முழுக்க முழுக்க அதிகாரிகள் கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கும். அப்போ உங்களுக்கு காவல்துறைக்கு வந்து டிஜிபி வந்து போட்டே ஆக வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 2 மாசம் கடத்த முடியும். அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேல கடத்த முடியாது. இப்ப எலக்ஷனுக்கு வந்து இவர் இருந்தா பயன்படுவாங்க அப்படின்றதுக்காக, இல்ல வந்து யாரோ ஒரு அவங்களுக்கு பிடித்த ஒரு ஆள் இருந்தா பயன்படுவாங்கன்றதுக்காக தான் இந்த ஒரு டிலேவா? இல்ல இவரே அவங்களுக்கு புடிச்சவர் தானே. இப்ப இருக்கார்ல பொறுப்பு டிஜிபி, இவரே அவருக்கு புடிச்சவங்கன்றதால தான் வச்சிருக்காங்க. அதான் நான் சொல்றேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். சார், இந்த எஸ்ஐஆர் பத்தி வந்து நெறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்து திமுக, அதிமுக அந்த நடக்கிற இடத்திலேயே சண்டை போட்டுக்கிறாங்கன்னு ஒரு செய்திய என்னால பார்க்க முடிஞ்சது நியூஸ் பேப்பர்ல. நெறைய இடங்கள்ல வந்து இது இது தவறு இது இது வந்து இத பத்தின நெறைய தகவல்கள் வந்து வேற வேற மாரி கிடைக்குது. என்ன சார் நடக்குது எஸ்ஐஆர்ல? இல்ல முதல்ல எஸ்ஐஆர வந்து ஏன் எதிர்க்கிறாங்கன்னே தெரியல. நியாயமா நீ எப்படி எதிர்க்கணும்னா, வெளிமாநிலத்திற்கு இங்க வாக்குரிமை குடுக்காதீங்க. நம்ம அவங்களுக்கு ரேஷன் கார்டு குடுக்கலாம், எல்லாமே குடுக்கலாம், எல்லாமே படிக்க வைக்கலாம், மருத்துவம் எல்லாமே பார்க்கலாம். நம்ம அதில வேணான்னுலாம் சொல்லல. ஏன்னா இந்தியராக பிறந்த யாரா இருந்தாலும் எங்க வேணா வசிக்கலாம், வாழலாம், யாரும் தடுக்க முடியாது.
ஆனால் வாக்களிக்கக்கூடிய உரிமையை மட்டும் நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்டானா அது நம்முடைய மாநில சுயாட்சி சார்ந்தது. அது நம்முடைய ஒரு உரிமை. நாளைக்கு வேற ஒரு மாநிலத்தை வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்குவதற்கு நம்ம விடக்கூடாது. அப்படி இவங்க பேசுவாங்கன்னு பார்த்தா, இவங்க என்ன பேசுகிறாங்க, எஸ்ஐஆர் வந்து உள்ளே கொண்டு வந்தால் எஸ்ஐஆர் முழுமையாக அமல்படுத்தினா கிறிஸ்துவ இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு போயிடும், இஸ்லாமியர்களுக்கெல்லாம் ஓட்டு போயிடும் சொல்லிட்டு ஒரு மத வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. நான் எஸ்ஐஆர் ஃபார்ம் நான் ஃபில் பண்ணேன். என் குடும்பத்துக்கு ஃபில் பண்ணி நான் குடுத்துட்டு தான் வந்தேன். எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த கோளாறும் இல்ல. நானே தான் குடுத்துட்டு வந்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்சா நீங்க ஃபில் பண்ணுங்க. இல்ல நாங்க ஃபில் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு, அவ்வளோ ஒரு ஒத்துழைப்போடு தான் நமக்கு பிஎல்ஓ ஆஃபீசர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணி தராங்க. ஈவன் இது எல்லா கிராமப்புறங்களும். நகரப்புறங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிராமப்புறங்கள்ல அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபில் பண்ண தெரியாதுன்றதுக்காக, அந்த பிஎல்ஓ ஆஃபீசர்ஸே பார்த்தீங்கன்னா, யார் நம்முடைய சாதாரண ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் வந்து ஃபில் பண்ணி தராங்க. ஸோ அப்படி தான் செய்றாங்க. 2வது எஸ்ஐஆர் வந்து செய்யணுமான்னு கேட்டா, நிச்சயமா செய்யணும். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தரே பார்த்தீங்கன்னா 3 இடத்துல ஓட்டு வச்சிருப்பாரு. பிறந்த இடத்துல ஒரு ஓட்டு வச்சிருப்பாரு. வேலை செய்ற இடத்துல ஒரு ஓட்டு வச்சிருப்பாரு. திருமணமானா அந்த ஊர்ல ஒரு ஓட்டு வச்சிருப்பாரு. 3 ஓட்டு வச்சிருப்பாங்க. அதே மாரி இறந்து போனவரோட லிஸ்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் யாருமே ஒருத்தங்க இறந்துட்டா முறையா போய் கவர்மெண்ட் கிட்ட இன்னார் இறந்துட்டாங்க. இன்னார் பேர் ரேஷன் கார்டுலேருந்து எடுத்துருங்க நீங்க. இவங்கள வந்து நீங்க வாக்காளர் லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்றது கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்படின்றப்போ இந்த சிறப்பு சீர்திருத்தம் என்பது மிக மிக தேவையான ஒன்று தான். அதை வேணாம்லாம் சொல்லல. ஆனா இதில திமுக வைக்கக்கூடிய அலிகேஷன் நியாயமான்னு கேட்டா நியாயம் கிடையாது. ஓட்டுரிமை வந்து பாதிக்கப்படுமா என்று சொன்னால், உங்களுக்கு ஓட்டுரிமை பாதிக்கப்பட்டா, நீங்க மறுபடியும் லிஸ்ட்ட சேர்க்க சொல்லி உங்களுடைய ஃபார்ம்ஸ் நீங்க குடுக்கலாம். அதுல எந்த தடையும் கிடையாது. அதனால இதில வந்து ஓட்டுரிமை பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போலி குற்றச்சாட்டை நான் வந்து ஏற்கல. எஸ்ஐஆர் திருத்தம் வந்து தேவை தான். ஆனா அத ரொம்ப விரைவா பண்ண வேணாம்னு தான் நம்ம சொல்றோம். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். சார் அதை எதிர்த்து இப்ப தாவேகா போன்ற கட்சிகள், புதுசா கட்சி களம் காண்ற கட்சிகள்லாம் கூட இது பண்றாங்க. இல்ல எல்லா கட்சியுமே இது என்னன்னாங்க, தமிழ்நாட்டுல வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணு சொல்லுது. அத வந்து அமல்படுத்துறோம் அப்படின்னா, உடனே பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உடைய வேலை, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உடைய வேலை சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படி குருட்டுத்தனமா எல்லாத்தையும் சொல்றத நம்ம ஏற்கல. இப்ப இன்ன வரைக்கும் பாருங்க, நமக்கு வந்து நீட்ல உடன்பாடு கிடையாது. அது நம்முடைய கிராமப்புற மக்கள், ஏழை மக்களுடைய மருத்துவ கனவை அடிக்கக்கூடிய ஒன்று தான். நம்ம இதுவரைக்கும் உறுதியா சொல்றோம். ஆனா அதுக்காக நீ வந்து எஸ்ஐஆரையும் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அது புரியலை. இப்ப தாவேக்காக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எதிர்த்தா நம்மலாம் முற்போக்குவாதிகள். நம்மளெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியார் விஷயம் ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலி பிம்பம் இருக்கு இல்லையா? அந்த பிம்பத்துக்குள்ள தானும் வரணும்னு சொல்லிட்டு தாவேக்கா நினைக்குது. அதனால தான் இதெல்லாம் பண்றாங்க. ஆனா நான் எனக்கு தெரிஞ்சு விசாரிச்சு பார்த்துட்டேன். உண்மையாவே எஸ்ஐஆர்ல வந்து ரொம்ப மோசமா இருக்கான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. அது இவங்க தங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக அப்படி பண்றாங்க. சார் அத ஒட்டியே ஒரு கேள்வி கேட்கணும்னு நெனச்சேன். எஸ்ஏஆர தவிர்த்து. என்னன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அவங்க கட்சியை சார்ந்த ஒரு மாநாடு, அத ஒரு மாநாடு கூட சொல்ல முடியாது. ஒரு அரங்கத்துல ஒரு ஃபங்ஷன் இருந்துச்சு. அதுல பேசும்போது வந்து அதிமுகவ சீன்ற மாரி சில விஷயங்கள வந்து பேசியிருந்தாரு. அது வந்து நெறைய இப்ப பேசு பொருளா ட்விட்டர்ல பேசியிருக்காங்க. என்னன்னா வந்து அண்ணா அவர்களையும், எம்ஜிஆர் அவர்களையும் இது பண்ணி, மறுபடியும் அந்த கட்சிக்கு வந்து யார் ஓட்டு போடுவா? அப்படின்ற மாரி, அவங்க எங்க இருக்காங்க? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி கேட்டே இருக்காரு. இவர் வந்து அதிமுகவையும் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாரா சார்? இல்ல அதிமுக விஜய் எதிர்க்கல. அவர் எதிர்க்கவும் மாட்டார். ஏன்னு கேட்டா, அதிமுகவுடைய ஓட்டையும் தனக்காக வரணும்னு நினைக்கிறார். ஏன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கின்றது அதிமுக தான். அப்ப அந்த அதிமுகவுடைய வாக்கு வங்கிய நம்ம கைப்பற்றோம் அப்படின்னா, இந்த அண்ணா எம்ஜிஆர் அவர் வந்து தன்னை முழுமையா நம்புறாரு. தான் தான் நிகழ்கால எம்ஜிஆர் நம்புறாரு. மக்களே நம்மள எம்ஜிஆர் போல பார்க்குறாங்க. நமக்கு அதே மாரி ஆதரவு கிடைக்கும்னு நம்புறாரு. ஆனா அதே திரு விஜய்க்கு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடியே அவர் வந்து எம்எல்ஏ. அவர் அப்பவே திமுக மேடையில் பயணித்தவர். அப்பவே அரசியல்வாதி தான் அவரு. அவர் மினிஸ்டரா தான் ஆகல. மத்தபடி எல்லாமே அவர் பயணிச்சுட்டு இருந்தாரு. ஆமா, எம்எல்ஏ இருந்தாரு. ஆனா எல்லாமே நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து உடனே அடுத்த இந்த படியில கால் வச்சு ஸ்ட்ரெயிட்டா 10வது படியில போய் நான் உட்காருன்னு சொன்னா, அது இயங்கியலுக்கே வந்து முரணான ஒண்ணா இருக்கு. அப்ப அண்ணாவ ஏன் சொல்றாருன்னா, உங்களுக்கு திமுகவிலே சில பேர் பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய குடும்பத்தை வெறுக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள். ஏன்னா அண்ணா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான அரசியல் நகர்வுக்கு காரணமானவர். தமிழ் எழுச்சி, தமிழ் இலக்கியம், தமிழருடைய அரசியல் இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான காரணம் வந்து அண்ணா தான். அப்போ அந்த அண்ணாவை பின்பற்றக்கூடிய வாக்கும் வந்து நமக்கு வேணும் அப்படின்றதுல திரு விஜய் வந்து தன்னுடைய 5 கொள்கை தலைவர்கள்ல 6வது, 7வது கொள்கை தலைவரா பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாவையும், திரு எம்ஜிஆரையும் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. நாளைக்கு அம்மையார் ஜெயலலிதாவையும் ஆட் பண்ணுவார். நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா, ஜெயலலிதா அவர்களை பற்றி இதுவரைக்கும் எங்குமே வந்து குறைவா தரக்குறைவா வந்து திரு விஜய் அவர்கள் பேசல. ரொம்ப தெளிவா இருக்காரு. ஏன்னு கேட்டா, ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு எதிர்ப்புன்றது, அதிமுக நீ மட்டும் கிடையாது, நானும் தான் அப்படின்ற அந்த வாக்கு வங்கிய வந்து கொண்டு வரதுக்காக தான் திரு விஜய் பேசுறாரு. அதிமுகவ அவர் எதிர்க்க மாட்டாரு. நீங்க எலக்ஷன் முடிவு வரைக்கும் முதல்ல எதிர்க்க மாட்டாரு. ஈவன் அவர் கூட சேரலாம். வருகின்ற நாட்களில். நான் 26ன்னு சொல்ல, பிற்காலங்களில் சேரலாம். சார் ரொம்ப நன்றி சார். நெறைய விஷயங்கள பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி.